நாளுக்கான ரேமா வார்த்தை சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது. தேவனுடைய வழி உத்தமமானது. அன்பான பிள்ளைகளே, பச்சையாறு டேம் மேல நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த வழியை பாருங்க, எவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்குது. மனிதனால் டிசைன் பண்ணப்பட்ட இந்த வழியே இவ்வளவு நேர்த்தியா இருக்கும் போது, கடவுளுடைய வழி எவ்வளவு பர்ஃபெக்டா, உத்தமம் என்று தமிழ்ல போட்டிருக்குது. ஆங்கிலத்தை தேடி பார்த்தா பர்ஃபெக்ட். ஆண்டவருடைய வழி உங்களுக்கு சரியா இருக்கும், உத்தமமா இருக்கும், பெஸ்டா இருக்கும். நீங்களும் நானும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை குறித்து திகச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்காக வச்சிருக்கிற வழி அது பெர்ஃபெக்ட்னு சொல்லி சொல்றாரு. யோவான் 14:6 அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான்ப்பா வழி. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்தா அவர் வழியை திறந்து கொடுப்பார். அவருடைய வழி உத்தமமானது, பெர்ஃபெக்ட்டுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்க போறீங்க? வீட்டை பத்தியா, வேலையை பத்தியா, தொழிலை பத்தியா? பெர்ஃபெக்ட்டா உங்க நடத்த போறார், உத்தமமா நடத்த போறார். நீங்க அங்க இங்க லஞ்சம் கொடுத்து இப்படி வாழ்ந்து அப்படி வாழ்ந்து, ஆண்டவர் உங்களை பெர்ஃபெக்ட்டா நடத்த போறார். கொள்ளைக்காரங்களும் களவாடுகிறவர்களும் தான் தவறா நடத்துவாங்க. நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பர்னர், பெர்ஃபெக்ட்டா நடத்துவார். நீங்க யாரும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க யார்கிட்டையும் ஏமாற வேண்டிய அவசியம் இல்ல, பெர்ஃபெக்ட்டா நடத்துவார். இன்னைக்கு நீங்க புறப்பட்டு போங்க, உங்க வழிய கர்த்தர் வாய்க்க பண்ண போறார். உங்க வழிய ஆண்டவர் பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். பூமியை படைக்கும் போதே எங்க எப்படி எது போகணும்னு சொல்லி ஆறுகளுக்கு வழியை உண்டாக்கினவர், மலைகளுக்கு வழியை உண்டாக்கினவர். உங்களுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். அது எப்படிப்பட்ட வழி தெரியுமா? அது சிறந்த வழி, உத்தமமான வழி. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, my ways are perfect. சரியான வழியில உன்னை நடத்தி கொண்டு போவேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க யோசிக்கிறா, எனக்கு முன்னாடி எல்லாம் கோணல் மாடலா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவையாக்கிடுவேன்னு சொல்றாரு. பள்ளத்தை நான் உயர்த்துவேன்னு சொல்லி சொல்றாரு. மலைகளை தாழ்த்துவேன்னு சொல்ற, கரடு முரடானதை நான் சமமாக்குவேன்னு சொல்றாரு. அவருடைய வழி பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்காக அவர் முன்னாடி போறாரு. உங்க வழி வாய்க்கும். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you. Have a wonderful day. பெர்ஃபெக்ட் வழியில போவீங்க. ஆமென்.